அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KCTயில் நடந்த ட்ரோன் ரேசிங் ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிலேருந்து நான் வந்து ஒரு 5 டீமை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 7 டீம் இருக்காங்க ட்ரோன் ரேசிங்க்கு. லைன் ஆஃப் சைட்டில் வந்து இவங்க கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கம்பேர் டு FPV அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காகுல்ஸ் வியர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து ஓட்டுறது பேர் தான் FPV. லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காகுல்ஸும் இல்லாமல் டைரெக்டாக ட்ரோனை பார்த்து நம்ம ஃப்ளை பண்ணுறது பேர் லைன் ஆஃப் சைட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவர் ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சைட். இவர் பேர் வந்து நந்தவர்மன். இவர் ஆல்ரெடியே நிறைய ட்ரோன் ரேசிங் ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே ஓட்டிடுவார். ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால் இவர் கண்டிப்பாக நல்லா ஓட்டுவார் எனக்கு தெரியும். இவர் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாகவும் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அதே நேரத்தில் அதுக்கான டைமையும் மெயின்டைன் பண்ணி ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். கம்பேர் டு FPV பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சைட் ஓட்டுறது கஷ்டம். அதாவது லைன் ஆஃப் சைட்டோட கேட்டை வந்து FPVயில் ஓட்ட முடியாது. FPVயோட ட்ராக்கை வந்து நம்மளால் லைன் ஆஃப் சைட்டில் ஓட்டுறது கஷ்டம். இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லைன் ஆஃப் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. FPV யாராவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஓட்ட முடியாது. ஏன்னா இது வந்து லைன் ஆஃப் சைட்டுக்கான ட்ராக். இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 2-3 இயர்ஸ் பேக் வந்து கொரோனாக்கு முன்னாடியும் வந்து ட்ரோன் ரேசிங் இங்கே எப்பயுமே ரெகுலராக நடக்கும். அதுலேயும் இதே மாதிரியான ட்ராக் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இயர்லி இதே ட்ராக் தான் அப்படிங்கிறனால எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த காலேஜ்னால் இந்த மாதிரி தான் ட்ராக் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நந்தா வந்து ஃபஸ்ட்டு ஓட்டினார். இவர் தான் இந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000. ஃபஸ்ட் ப்ரைஸ் 10,000, செகண்ட் ப்ரைஸ் வந்து 5,000 ருபீஸ். இப்போ செகண்டாக ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவன் சொல்லிட்டு இவர் தான் அவருடைய செகண்ட் ரேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் இவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 டீம் நான் அனுப்பிச்சிருந்தேன். அதில் இவர் 3rd பொசிஷன் வந்திருந்தார். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் 2nd பொசிஷன் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது லைன் ஆஃப் சைட்டில் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. இவர் ஓரளவுக்கு ஸ்டெடியாகவும் ஓட்டிட்டு அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுனால இவரும் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து 2nd பொசிஷன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ட்ராக்கும் ஓட்டுறதுக்கு முன்னாடி ட்ராக்கை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம ஓட்டணும். ட்ராக் ஸ்டடி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் போகணுன்றதை முன்னாடியே ப்ரையராக நம்ம பிளான் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பீடாகவும் நம்ம எந்த இடத்துல ஸ்பீடாக ஓட்டணும், எந்த இடத்துல ஸ்லோவாக ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேருக்கு ஒரு சில கேட் ஈஸியாக ஓட்ட முடியும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்னால, அதாவது டாப் போகிறப்ப லைட்டாக ஓவர் ஸ்பீட் ஆகிடுச்சு, அதனால் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய டோட்டல் டைமில் 5 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹிட் ஆகாமல் கரெக்டான ஸ்பீடில் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் ஓட்டணும். ஏன்னா 1 செகண்ட் 2 செகண்டில் தான் வின்னிங் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷனுக்கும் வின்னிங்கோட டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 4 to 5 செகண்ட்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி தான். அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து நம்ம டைம் வந்து செகண்ட்ஸ் கணக்கில் நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 2 செகண்ட்ஸ் வித்தியாசம் இருக்கலாம், இல்லை 1 செகண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான ஒரு வேரியேஷன் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு எல்லாமே. ஸோ அதனால் வந்து இங்கே செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து லலித், இவர் தான் 3rd பொசிஷன் இந்த ஈவெண்ட்டில். இதுக்கு முன்னாடி இந்துஸ்தானில் ஃபஸ்ட் பொசிஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னீங்களா, ட்ராக் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. ஒவ்வொரு ட்ராக் ஓட்டுறதும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ட்ராக்கை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம ஓட்டிடலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேட்டையுமே ஹிட் பண்ணாமல் கரெக்டான டைமில் இது ஓட்டி முடிச்சிட்டாரு. பட் ஆனால் என்னென்னா ஒரு சில இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருந்துருக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டில் நம்ம ஸ்லோ பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் டைமை வந்து காலி பண்ணிவிடும். இந்த கேட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு கேட் ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருந்தாலே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ளே ஒரு காம்படிட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா கேட்டையுமே ஒரே ஸ்பீடாக ஓட்டுறதுக்கான மெத்தட் தான் அது. ஏதோ ஒரு கேட்டில் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிட்டோனாலோ நம்மளால் வந்து பொசிஷனுக்கு கிடைக்காது. ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மினிமம். எல்லா கேட்டையுமே கரெக்டாக ஸ்பீடாக ஓட்டிட்டு அந்த ஒரு கேட் ஸ்லோவாக ஓட்டுறதுனால வந்து நமக்கு வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இவர் ஓட்டுறதுல பார்த்திங்கன்னா
கடைசியாக ஒரு கேட் இருக்கும், அதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டியிருப்பார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த 10 செகண்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு கேட்டில் அப்புறம் இந்த ஒரு கேட்டு. ஸோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கிறது வந்து அது நம்மளுடைய பொசிஷனில் வந்து நிறைய சேஞ்சை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இவர் வந்து வருண், இவர் வந்து 4th பொசிஷன். இவங்க எல்லாருமே பிகினர் தான். கம்பேர் டு நந்தவர்மன் பார்த்திங்கன்னா லலித், மாதவன் அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஓட்டியிருக்காங்க, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வருண் அண்டு அமுதனுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க ட்ரோன் ரேசிங்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா உங்களால் வந்து ட்ரோனோ இல்லை நீங்கள் எந்த ஒரு ஈவெண்ட் போனாலுமே நீங்கள் ஈவெண்ட்டை வந்து ஓட்டிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஷிவரிங் இருக்கும். ஒரு ஈவெண்ட்னால் எப்படி இருக்கும், ஈவெண்ட் அப்போ எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஈவெண்ட் அப்போ எப்படி ஓட்டணும், ஈவெண்ட்டில் எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட் 3 ஈவெண்ட் போனீங்கன்னா அந்த அது கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஓட்டணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, இப்போ ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா ஹிட் ஆனவுடனே எடுக்கக்கூடாது, அதோட ஓரியன்டேஷன் தப்பாக இருந்திருக்கு, அவர் அதை கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ ஹிட் ஆச்சுன்னா கீழே விழுறப்போ கரெக்டாக ஓரியன்டேஷன் ஃபார்வர்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதே மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் ஸ்பேருக்கு கையில் ரெடியாக இருக்கணும், ஒரு ஸ்பேனர் கையில் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று ஆகுது, உடையுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கணும். ஸோ ஹிட் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல பதறக்கூடாது, பொறுமையாக தான் நம்ம அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல பதறி வேகமாக ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ நம்ம வந்து அடுத்த கேட் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இடிச்சிட்டாலே ஒரு சின்னதாக ஒரு பயம் வந்துடும். அந்த டைமில் ஒன்று நம்ம வந்து அதாவது லைட்டாக இடிக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு இடித்தா ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அதே ஸ்பீடில் கூட போய்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஓவராக இடிச்சிட்டோன்னா நம்மளால் அடுத்த கேட்டை நம்மளால் ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல இடிச்சிட்டோம் டக்குன்னு நம்ம அடுத்த கேட்டில் இடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேட்டில் வந்து இடிக்காமல் ஓட்டுறது தான் பெட்டரான சொல்யூஷன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஹிட் பண்ணிட்டார். இது கிட்டத்தட்ட 3வது ஹிட் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டு அடித்த உடனே வந்து இதோட இது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஹிட் அடிக்கிறப்போ அதாவது கேட்டில் இடிக்கிறப்போ ரொம்ப ஹார்ஷாக ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஸ்பீடை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து அமுதன், இவர் வந்து 5th பொசிஷன் நினைக்கிறேன். இவருமே பிகினர் தான், இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரேஸ். ஸோ பரவாயில்ல, ஃபஸ்ட் ரேஸ்லேயே வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கேட் இடிக்காமல் வந்துட்டார். பட் ஆனால் கடைசி வரைக்கும் இடிக்காமல் போடும், அதுதான் வந்து மெயின் ட்ரோன் ரேசிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு இடத்துல ஹிட் ஆனாலே நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சொதப்ப ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி ட்ரோன் ரேசிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக ஐஐடி NITஸ்லேயும் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி சின்ன நம்ம ப்ரைவேட் காலேஜஸும் நிறைய நடத்திட்டுருக்காங்க. ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, ஐஐடி NIT வந்து கொஞ்சம் ப்ரைஸ் மணி ஜாஸ்தியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சைட்டுக்கான ஒரு ஈவெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ஸ்டடி பண்ணாமல் ஹிட் அடித்ததுனால இவருக்கான டைம் வந்து நிறைய எடுத்திருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஹிட் அடித்த உடனே கொஞ்சம் பதற்றமாக ஏற்பட்டு அடுத்தடுத்த கேட்டு ஓடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஹிட் திரும்பியும் கேட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஸ்டடியாகவும் ஃப்ளை பண்ணணும், அதே டைமில் ஃபாஸ்ட்டானா அந்த நமக்கு என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓட்டுறோன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த ட்ராக்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா KCTயில் வந்து டாப் 5 பொசிஷன் பார்த்திங்கன்னா டீம் இவேரா தான். ஃபஸ்ட்டு வந்து நந்தா, செகண்ட் மாதவன், 3rd லலித், 4th வருண், 5th வந்து பார்த்திங்கன்னா அமுதன். இன்னும் 2 டீம் இருக்காங்க, அவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வரல.